கொழும்பில் உள்ள பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் இன்று காலை நடைபெற்ற இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ 2025 கண்காட்சியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பார்வையிட்டார். கண்காட்சி கூடங்களை பார்வையிட்ட ஜனாதிபதி தொழில் முனைவோர் மற்றும் கைத்தொழில் துறையினருடன் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார். ஏற்றுமதி சார்ந்த உற்பத்தி பொருளாதாரத்தை நோக்கி நாட்டை வழிநடத்தும் நோக்கில் முழு கைத்தொழில் துறையையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சு மற்றும் அதன் கீழுள்ள இலங்கை கைத்தொழில் அபிவிருத்தி சபை என்பவற்றினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போ 2025 கண்காட்சி செப்டம்பர் 18 முதல் 21 வரை பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டில் நடைபெறுகின்றது. நாடு முழுவதிலும் உள்ள கைத்தொழில் துறையினரின் 450 கண்காட்சி கூடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு கண்காட்சியில் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள், அரசு மற்றும் தனியார் துறைகளால் சமர்ப்பிக்கப்படும் புத்தாக்க வளைய கண்காட்சி விசேட கவனத்தை பெற்றுள்ளது. பாடசாலை தொழில் முனைவோர் வட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களின் தயாரிப்புகளை கொண்ட கண்காட்சி அரங்குகளும் இந்த ஆண்டு இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் உள்ளடக்கப்பட்டுள்ளன. தேசிய பொறியியல் கண்டுபிடிப்பு மற்றும் ஆராய்ச்சி மத்திய நிலையத்தின் ஒரு சேவை கூடமும் கைத்தொழில்கள் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக அனைத்து அரசு மற்றும் வங்கி நிறுவனங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒன் ஸ்டாப் சர்வீஸ் கூடம் இந்த ஆண்டு கண்காட்சியில் சேர்க்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் துறை உரிமையாளர்களுக்கு அவசியமான இயந்திரங்கள், பொது இடர் பொருட்கள் போன்றவற்றை உள்ளடக்கிய கைத்தொழில் துறை இண்டஸ்ட்ரி எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் விநியோகஸ்தர்களை சந்திக்கவும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி பிரதி அமைச்சர் சதுரங்க அபேசிங்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்.